பழம் நழுவி பாலில் விழுந்தது. அது கலைஞர் 2016 சொன்னாருப்பா. இது அவுட் ஆஃப் சிலபஸ் ஆயிடுச்சு. இப்ப என்னைக்கு வண்டியை ஓட்டிட்டு இருக்கீங்க? பழம் நழுவி கெட்டு போன பால் விழுந்துருச்சு, அவ்வளவுதான் மேட்ரு. கெட்டு போன பால்ல உளுந்து என்ன பிரயோஜனம்? யார் குடிக்க போறா? அதாவது திமுக அப்படியே ஆரம்பிச்சிருச்சுன்னா, ஒரே ஒரு தலைவர், நம்ம தலைவரை பார்த்து அவர் பேரை சொல்றாங்களோ இல்லையோ, டெய்லி தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு, நம்ம தலைவர் சொன்ன மாதிரி தூக்கத்துல எந்திரிச்சா கூட விசில் அடிச்சிட்டு இருப்பார். அந்த மாதிரி டெய்லி ஒரு பிரச்சனை. இது எப்படி நம்ம தலைவரை ஜெயிக்கலாம்? தமிழக வெற்றி கழகத்தை ஜெயிக்கணும். பர்சன்டேஜ் பாட்டு 27, 30, 32% போய்கிட்டே இருக்கு. எப்படி நிப்பாட்டணும்? ஒன்றும் புரியல. திடீர்னு முதலமைச்சர் அவர்கள் திடீர்னு MK ஸ்டாலின் ஷேர் ஆட்டோ சர்வீஸ் ஒன்று ஆரம்பிச்சிட்டார். யாரெல்லாம் நம்ம ஷேர் ஆட்டோல 9 நம்ம டிரைவர் கூப்பிட்டோம் பார்த்தீங்களா? அண்ணா ஏறுன சொல்ற மாதிரி ஒருத்தரை ஜெயிக்கிறதுக்கு யார் யாரெல்லாம் கண்ணில் போடுறீங்களோ தயவு செஞ்சு ஏறுங்க. பேமெண்ட் மட்டும் டைரக்ட் பிக்ஸ், ஜிபே அனுப்பிச்சுக்கிட்டே இருப்போம். ஜிபே பிக்ஸ் ஏறுங்க, ஜிபே பிக்ஸ் ஏறுங்க, ஜிபே பிக்ஸ் ஏறுங்க. எல்லாம் ஜிபேல தான் ஓடிட்டு இருக்க கூட்டணி இல்ல. அப்ப எல்லாம் ஷேர் ஆட்டோல ஏத்திட்டு தொண்டர்களை நம்ம கிட்ட வந்துட்டாங்க.